இங்கே நான் இருக்கிறேன். நம்மில் ஒவ்வொருவரும் சோதனைகளும் பரிசோதனைகளும் நிறைந்த காலங்களை கடந்து செல்கிறோம். நீங்கள் சொல்கிறீர்கள், கடவுளே என்னை பயன்படுத்துங்கள். இந்த சோதனையின் போது என்னிடம் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? இன்னும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது மிகவும் எளிதானது. நீங்கள் நீதிமன்ற நாளை எதிர்கொள்ள போறீங்க. நாம் இறக்குறோம். நீங்க பிரபஞ்சத்தின் உச்ச நீதிபதியை சந்திக்க போறீங்க. நியாயம் என்பது நீங்கள் பெற வேண்டியதை பெறுவது, அதாவது நல்லதல்லாத இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே. நாம் அனைவரும் பாவிகள், கடவுளின் மகிமைக்கு குறைவாகவே இருக்கிறோம். ஆனால் சிலுவைக்கு நன்றி, ஒரு பரிபூரணமான அன்புள்ள கடவுள் மனித வடிவில் மனித உடலில் வந்து ஒரு குறைபாடற்ற வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக இறந்து விட்டார். நாம் என்றென்றும் வாழும் வகையில் அந்த கணத்தில் நம்மை நித்திய தண்டனையில் தள்ளும் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. யாரோ ஒருவர் சொல்கிறார், எனக்கு தெரியவில்லை. அவரை எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நித்திய வாழ்விற்கு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. சுவிசேஷம் 4 வார்த்தைகளில் இயேசு என்னிடத்தை எடுத்தார். 3 வார்த்தைகளில் அவர் எனக்காக, 2 வார்த்தைகளில் மாற்றீட்டு பரிகாரம். ஒரு வார்த்தையில் கிருபை. கிருபையை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. கிருபைக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டியதில்லை. நீங்கள் மருத்துவமனைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது முக்கியமல்ல. ட்ரம்புக்காக நீங்கள் எத்தனை கதவுகளை தட்டினாலும், மேலும் நீங்கள் அவருக்காக அதிக கதவுகளை தட்டுவீர்கள் என்று நம்புகிறேன், அது கூட முக்கியமல்ல. நீங்கள் அதை சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் அது முக்கியமல்ல. நீங்கள் எப்போதும் உங்கள் சிறந்ததை செய்திருந்தாலும் அது முக்கியமல்ல. கிறிஸ்துவ மதத்தில் வேறுபாடு என்னவென்றால், நாம் செய்த அனைத்தையும் பொருட்படுத்தாமல் இது மனித குலம் முழுவதும் பெறக்கூடிய ஒரு பரிசு என்பதே. உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். நீங்கள் மறுபடியும் பிறப்பீர்கள். கிருபை சம்பாதிக்கப்படுவதல்ல, அது உங்களை நேசிக்கும் மற்றும் உங்களுடன் நித்தியமாக இருக்க விரும்பும் கடவுளால் வழங்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு இதுவே. இங்கே நான் இருக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் நன்றி.